எல்லோருக்கும் வணக்கம். பேனாக்கள் பேரவை, தபம்ஸ் குரூப் மற்றும் ஒழுக்க சிந்தனை ஆகிய 3 அமைப்புகள் சேர்ந்து எனக்கு இந்த பாராட்டு விழா நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோருமே ஆத்மாத்மாக பேசியிருக்கிறார்கள். அது கேட்பதாக இருந்தது. இங்கு பேசிய எல்லோருமே மணிமணியானவர்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் பரிசுகளும் பட்டங்களும் விருதுகளும் பெற்றவர்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறேன் என்பது பெரிய பெருமை. புகழ்பெற்ற இத்தனை நபர்கள் பெரும்பாலும் கலை இலக்கிய துறையினர் என்னை பாராட்டியிருக்கிறீர்கள். அதில் வெளிப்பட்ட உங்கள் அன்புக்கும் மதிப்பிற்கும் பாராட்டிக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்காக இவ்வளவு பெரிய மனிதர்களை ஒருங்கிணைத்த எழுத்தாளர் எஸ். மோகன்தாஸ் அவர்கள் குவைத்தில் பல காலம் பணியாற்றியிருந்தாலும் வேர்களை விட்டுவிடாமல் நம் மண்ணின் மைந்தருடன் தொடர்பு இருந்து வருகிறார். அதனால் தான் இத்தனை பேரையும் இந்த அறிவில் சேர்க்க முடிந்திருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள திரு வி. சுந்தரம் அவர்கள் எப்படி மோகன்தாஸ் குவைத் நாட்டுக்கு தமிழ் கலாச்சார தூதுவராக பணியாற்றினாரோ அதே போல சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவிற்கான இந்திய கலாச்சார தூதுவர் என்ற பெருமை பெற்றுள்ளார். வருடாவதும் நம் கலைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சி அமைத்து கௌரவப்படுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 5000 பேர். அதாவது இந்த தரம் நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லி எனக்கு நான் போனதுனால தோறையாக சொல்லுவேன். அவர் அப்போல்லாம் 2000 பேர் தான் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். லாஸ்ட் இயர் அவர் சொன்னார், சொன்ன மாதிரியே இந்த 5000 பேர் வந்தாங்க. முடியலன்னு ஸ்டேடியத்தில் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனை. அந்த நான் சொல்கிறது நடக்கிற அந்த ஒரு வாரம் பூராவும் தியாகையர் இங்கே திருவிழாவில் இருக்க மட்டும் அங்கே தான் இருப்பாருங்க. அவ்வளோ அழகாக செய்வார். ரொம்ப அந்த ஏற்பாடுகள் ரொம்ப கஷ்டம். அத்தனை பேர் பாஸ்போர்ட் வாங்கி ஒருத்தர் பாஸ்போர்ட் வாங்கி எவ்வளோ சம்பவம் தெரியும் அமெரிக்காவுக்கு போடுறாங்க. அவ்வளோ பண்ணி அவங்க தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒருத்தருக்கும் ஒரு குறையெல்லாம் பார்த்து கொடுக்குறேன். அவர் நட்பு கிடைச்ச பிறகு நாங்கள் எப்போவுமே எந்த நிகழ்ச்சி போனாலும் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அரை மணி நேரம் முன்னாடிலாம் வந்துடுறாரு. நான் இவர் எப்பாவது ஒரு நாள் இவருக்கு முன்னாடி நம்ம போய் விற்பணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இதில் பிஎஸ்ஐ ஸ்கூல் தட்சிணாவுக்கு ஆடிட்டோரியில் நான் போனேன் காணுங்கிறேன். பக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன், சார் இத்தனை நாளாக இவருக்கு கூட நான் வரணும்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி சாத்தியமாச்சு சார்னு சொன்னேன். பின்னாடி யாரோ தட்டினாங்க. திரும்பி பார்த்தா சுந்தரம். நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சுனாரு. இன்றைக்கி நான் முன்னாடி வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் முன்னே வந்தேன். அதே மாதிரி ராகசுதா ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி அது மாதிரி வந்தேன். இது இப்போ நான் ஒரு நாள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். நான் செம்மொழி மாமா பார்க்க போயிருந்தேன். போனபோது இதில் நாரதகான சபல் ஃபங்க்ஷன். அது எவ்வளோ மெதுவாக போனால் 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். அந்த 6 மணி ஃபங்க்ஷன் 5 மணிக்கு ஒரு காரில் உட்காந்து நான் அப்போ தான் போனேன். நான் சொன்னேன், மாமா இது 5 நிமிஷம் போடாமல் ஏன் அரை மணி நேரம் பண்ணி போகிறேன்னு கேட்டேன். இல்லை அவங்களுக்கு விழா நடத்துகிறவங்களுக்கு எத்தனையோ டென்ஷன் இருக்கும். நான் போய் சேர்ந்துட்டேன்னா என்னை பற்றி ஒரு டென்ஷன் போகிறேன் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு அந்த கதையை நான் அதே மனசில் வச்சுட்டு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறேன்ட்டாங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். விழாவுடன் நம் கலைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சிகளை அமைத்து கௌரவப்படுத்தி வருகிறார். இவர் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது மகிழ்ச்சிக்குள்ளார். இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பொன்னாள் நாள். அவர் தலைமை ஏற்று நிகழ்ச்சி எனக்கு நடக்குதுன்னா இதான் முதல் தரம் தொடர்ந்து வரணும்னு சொல்லி வச்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான் தெரியும். அந்த பாடல் பற்றி அதாவது விமர்சனம் பண்ண அளவுக்கு நமக்கு ஆழ்ந்த ஞானம் கிடையாது. இவர் பேசும்போது அதையும் சொல்ல எங்கெங்கே எல்லாம் பண்ண எங்கெங்கே தவறு பண்ணாங்க, எப்படி பாடியிருக்காங்க. அவருக்கு நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரம் நுணுக்கமாக பாடல்களை பற்றி விமர்சனம் பண்ண வருதுன்ட்டு. அவர் சொன்னார், அவங்க மதர் இதுக்கு கச்சேரி போகும்போது 3 வயசு குழந்தைங்க தனியாக விட்டு போகிறதுட்டு கூட ஆயிடுச்சு போயிடுவாங்க. அப்படியே அம்மாட்ட போய் புரிந்து அவருக்கு பேசுறது கேட்கறது விமர்சனம் பண்ணுறது அப்படியே எனக்கு ஒத்துழைத்து விட்டினார். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது வயசானவங்க தான் இப்போ கச்சேரிக்கு வராங்க. அவங்க தயவுசெஞ்சு அவங்க குழந்தைகளோ வேறு கொஞ்சம் அழைச்சிட்டோன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அது அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். ஒரே உதாரணம் சார் சொல்லலாம். நிறைய நண்பர்கள் வந்திருக்கான். அவர்கிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லணும், பாரதியார் பேத்தி அவங்க கொள்ளு பேத்தி வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய கொள்ளு பேருக்கும் ஃப்ரெண்டு இங்கே சுரேஷ்னு கமாண்டர் சுரேஷ்னு வந்திருக்கார். அவனுக்கு எப்போதுமே கொள்ளு பேருக்கு இது ராஜ்பவன் போனோம்னா யாரோ யூனிஃபார்ம், அதாவது எப்படி சொல்கிறது, ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் இருந்தாலும் சரி, அது இவங்க ஒயிட் போடுவாங்க. அப்படி இருந்தாலும் நேவி அது மாதிரி காலாட் கடின்னு வச்சுங்களேன், அது பணம் கிட்ட போய் ஓட்டிப்பான். கிட்ட போய் அப்படியே காருக்கு அந்த பக்கத்தில் இருந்துன்னா ஒரு பேசியிருந்தான். அப்புறம் அவர் ஆஃபீஸ் வந்து அப்போ
ஃபோர்ஸ் இன்சார்ஜ் இருந்தது. அவர் கூட்டு ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவர் பரிசு கொடுத்தார். அவர் அதை என்றைக்கு மறக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு நட்பு அவ்வளோ தூரம் வளர்ந்தது. அப்புறம் ஒரிசாவில் இருந்துட்டு இப்போ திருப்பி வந்திருக்காரு. இப்போ நாங்கள் ராஷ்டிரபதி பவன் போக நானும் வரேன்னு சொல்லி வந்திருந்தேன். அப்போ இது இவர மாதிரி ஒரு நேவி ஆஃபீஸர் அவர் என்னடா பெரிய என்னடா அவனுக்கு நான் ஏர்ஃபோர்ஸில் சேர போடுறேன், வேணாண்டா நேவிக்கு வாடா அப்படின்னா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருக்கார், இவர் பேர் சொல்லி சிறுசுன்னு எனக்கு நல்லா தெரியுன்னு சொன்னேன். எது சொன்னேன், இவங்க எவ்வளோ முக்கியமான பதவியிலேருந்து எவ்வளோ பொறுப்புகள் இருக்கவங்க இந்த இன்விடேஷனுக்காக வந்ததுக்காக நான் என் குடும்ப சார்ந்தவருக்கு நமஸ்காரம் தெரியப்படுத்துகிறேன். எங்கள் தமிழ்ச்சேர்ந்த பிரசிடென்ட் வந்திருக்கார் சந்திரசேகர், நிறைய பேர் இதை விட்டு போய் தான் மணிக்கு கூட உடன் படித்த மாணவர் மனோகோபால் வந்திருக்கார். லாஸ்டன் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். நான் மடிப்பாக தான் வந்திருக்காரு, இது அவசியம் வரணுன்றதுக்காக அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்துகிறேன். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் என் திரைத்துறை நண்பர்கள் ஒருவர். ஏவிஎம் நிறுவனத்தின் ஆஸ்தான டைரக்டர். எஜமான விசுவாசம் என்ன என்பதை இவரிடம் இதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரது பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சுதா சேஷன் என் பெருமதிப்பிற்குரிய இலக்கியவாதி. இவர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். அப்போது அங்கே இருக்கும்போதே கம்பன் கழகம் அப்புறம் பல நிமிஷம் போகிறார். நான் அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்து எப்படி இதுக்கெல்லாம் கட்டாயம் பண்ணிட்டு வரேன் ஆச்சரியமாக இருக்கும். அவரையும் வந்து வாழ்த்து பேசுகிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். தான் சொல்வதில் மனம் தோன்றி ஈடுபட்டுள்ளவர். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் சென்னை வளாக இயக்குநராக இருக்கின்றார். இவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகரும் இயக்குநருமான உயர் பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை, வசனம், இயக்கம் ஆகிய 3 துறைகளிலும் தன் முத்திரையை பதித்துள்ளார். இவரின் கதாபாத்திரம் வாழ்க்கையின் நிஜங்கள். இவர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் திரைப்பட கலைஞர் என்பதை தவிர திரைப்பட தொழில்நுட்ப ஞானி என்னும் சொல்லலாம். திரைப்பட துறையில் பறந்து விழுந்த தொடர்பு உண்டு. இவர் ஒரு திரைப்பட தகவல் கலைஞர் என்று கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு யூடியூப் ஒன்று நடத்திட்டு வர்றார். ஐ திங்க் காஃபி வித் சித்ரா லட்சுமணன் ஞாபகம் எனக்கு. அப்புறம் எனக்கு பேட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அழகாக காஃபி வித் சித்ரா அவர் வந்து பேட்டி, அதாவது பேட்டி எடுக்கும்போது சாய் வித் சித்ரா அவர் வந்து கேள்வி கேட்குறவன் கேள்வி வச்சு நம்ம மட்டும் இருக்க விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப அழகாக கேட்டு வந்து அதனால் அதை ஒரு இது 2 இது பார்ட் 1 பார்ட் 2 போட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் லேனா தமோகன் அவர்கள் எனது 2ஆம் தலைமுறை நண்பர். இவரது தகப்பனாரை நான் நன்கு அறிவேன். இவரும் இவரது சகோதரர்களும் நன்கு பழகி வருகிறேன். இந்த நட்பை பாராட்டி மகிழ்கின்றேன். ஜேபி என்று அறியப்படும் திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தொழில் வர்த்தக துறையிலும் பொது சேவையிலும் புகழ்பெற்றவர். நிறைய செய்கிறார். இவர் நிறைய சொல்லலாம். நான் எப்படி சந்தித்தேன்னு ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு தடவை நம்ம டிவி வரதராஜன் அவருடைய நாடகத்துக்காக கோயம்புத்தூர் கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். நான் நினச்சிருந்தேன் நான் ரொம்ப தூரத்தில் வந்து நான் ஒருத்தர் நாளாக இருக்க முடியுங்க. அப்போ இவரை டிவி வரல எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஜே பாலசுப்ரமணியம் பேர் ஆடிட்டர், ஹைதராபாத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இது 300 மைல், அது 800 மைல். அப்படி தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்துக்க வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நாங்கள் 2 பேரும் சம்மந்தி ஆகிட்டோம். எங்கள் வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு பையனுக்கு அவங்க வீட்டு பொண்ணு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி தெரியும்னா, அன்றைக்கி எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு நிச்சயத்துக்கு போயிருந்தபோது இவர் அங்கே உட்காந்துருந்தார். சார்னா தெரியும், நிச்சயத்தை வந்து பொண்ணு வீட்டு உறவினர்கள், பிள்ளை வீட்டு உறவினர்கள் இவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நான் தான் அவங்க சம்மந்தி அப்படின்றாங்க. மனிதாபிமானி தர்ம கைங்கரியம் செய்திருப்போர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் குரூப் நிறுவனர் என் பஞ்சாப் கேசன் அவர்களை இங்கே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஏவேந்தன் அவர்களுக்கும் கீத் மாலிகா அவர்களுக்கு நன்றி. இதில் முதல்ல ஆதிராமண்டைன்னு போட்டுருக்குது. அப்புறம் கீத் மாலான்ற அவங்க சொல்லும்போது மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் ரேடியோ சிலரில் ஹிந்தி இது போடும்போது செலக்டட் சாங்ஸ் போடுவாங்க. அது கீத் மாலிகா வினாக்காக என்ன போட்டாங்க. ரொம்ப என்ன வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியாது, ரொம்ப பாப்புலர். வண்ணப்பட கலைஞர் உயிர்த்தர் யோகா உயிர்த்தர் உதயம் ராம், என்ஆர் சம்பத் அவர்கள் மற்றும் இலக்கிய விதி குழுவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம்
சமூகத்தில் எனக்கு ஒரு தனி அங்கீகாரம் வாங்கியுள்ளார். உங்களை போன்ற நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், நெசவாளர்கள், ஊழியர்கள், கலைத்துறையினர், கலை இலக்கியத்துறையினர் அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றேன். இது உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.